அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரே ஒன்று தான். இவங்க பேர் வந்து ஷாஷிகா. ஷாஷிகா ஸ்ரீ இவங்க பேர். என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க, சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கன்றதுக்காக. அதுதானே எதிர்பார்க்குறீங்க. வேற சொல்லுங்களா? சரி, நம்ம வேற பேசலாம், நம்ம விஷயத்தை பேச வந்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, உங்கள் பேர் வந்து ஷாஷிகா ஸ்ரீ. சரி, ஓகே. மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, விக்டர் ஓர்பன் அவர்களோட பயணம் அமெரிக்காவில் ஒரு புகைச்சலை கிளப்பியிருக்கிறது. அடுத்தடுத்து அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் சாஞ்சிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெர்மனி அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தை, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்கள் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பைடன் அவர்களை நிறைய அவங்க கட்சி சார்பாகவே வந்து பதவி விலகணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நோ நைஹேன்றார். வாய்ப்புகளே இல்லை, இது வந்து கடவுளாக தீர்மானிக்கப்பட்டது. அதனால் இப்போதைக்கு நான் ரொம்ப உடல் நலம் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வந்து விலகலாம் மாட்டேன், வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. ஓஹோ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு 2 தொழில் அதிபர்கள், குறிப்பாக அவங்களுடைய டெமோக்ராட்டிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து நாங்கள் வந்து ஃபண்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. டோட்டலாகவே நாங்கள் ஃபண்ட் ரைசிங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிஸ்னியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தான் ஒன் ஆஃப் த வெல்த்தி ஃபண்ட் ரைசர் டெமோக்ராட்டிக்கு. ஒரு பாதிக்கு மேலே ஃபண்ட் ரைசரே அவங்க தான், ஃபண்டு கொடுக்குறவங்களே அவங்க தான். டிஸ்னியை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஃபண்டு கொடுக்கல, நீங்கள் வந்து பைடனை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு நாங்களே வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த மிரட்டல்கள் அப்படின்னா, அவங்க செய்தி சேனல் ஃபினான்ஷியல் டைம்ஸில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் அண்ட் கிளான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஜோ பைடன் இஸ் டோப்பிள்டு அது மாதிரிலாம் விஷயங்களை போட்டிருக்காங்க. நிச்சயம் அவர் ரொம்ப நெருக்கடியில் இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வேட்பாளரே இன்னும் முடிவு பண்ணாதனால அங்கே ட்ரம்ப் தரப்பில் ஒரு குஷி அண்டு கொண்டாட்டமாகறாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைப்பாடில் இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம விக்டர் ஓர்பனுடைய பயணத்தை நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துலாம். ரவிக்குமார் ஆர்க்கு சேனலில் முந்தைய பதிவில் நான் போட்டுடலாம், அந்த தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம். ஓர்பன் அவர்களோட பயணம் வந்து குறிப்பாக ஐரோப்பாவுக்குள்ளார உரசர்லா வாண்டர் லியான் அவர்களும் ஃபாரின் அஃபேர்ஸ்னுடைய கமிட்டி மிச்சல் ரோட் அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதல் அப்படின்னா வார்த்தை மோதல்கள், அதாவது உங்கள் பாஷையில், என் பாஷையில் சொல்லணும்னா கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஃபாரின் பாலிசி அப்படின்றது தனிப்பட்ட ஒரு நபரோட இண்டிபெண்ட் கிடையாது. இப்போ விக்டர் ஓர்பன் அவர்கள் பாட்டுக்கு போயிட்டாரு, அவர் தலைமை பொறுப்புக்கு அவங்க நம்ம இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பானுடைய மனநிலையும் வந்து ஹங்கேரி சொல்கிறதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சும்மா ஊடகங்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம்னு இன்றைக்கி உட்காந்து பேசிட்டாங்க. ஒட்டுமொத்த ஐரோப்பானோட நிலைப்பாடும் ஹங்கேரியோட நிலைப்பாடு அல்ல, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது அதனால் தயவுசெய்து குழப்பிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே போயிட்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முடிந்த அளவுக்கு ஐரோப்பா நான் கன்வின்ஸ் பண்ண போகிறேன், ஐரோப்பாவுடைய பிரசிடென்சியாக நான் வந்திருக்கிறேன்ற மாதிரிலாம் ஒரு சில தகவல் சொன்னதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா நார்மலாகவே ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹங்கேரியை வந்து கீழே கொஞ்சம் தள்ளிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகள் மீது எல்லாத்தையும் ரொம்ப முட்டுக்கட்டையாக இருந்தது ஹங்கேரி தான், விக்டர் ஓர்பன் அவர்கள் தான். அது இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு கூட நிறுத்தி வச்சுருந்தாங்க. இடையில கூட ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாரு விக்டர் ஓர்பன் அவர்கள் ஐரோப்பாவிற்கு. நீங்கள் முழுமையாக ஃபண்டு வந்து உக்ரைனுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, பெண்டிங் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்ற மாதிரிலாம் ஒரு பிளாக்மெயிலாம் கொடுத்துருந்தாரு. கடைசியில் அந்த ஃபண்டு வந்த பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சமீபத்தில் கூட ஃபைனை போட்டாங்க. கரெக்டாக அவர்கிட்டே போயிட்டு சுழற்சி முறையில் போயிட்டு தலைவர் பதவியை உட்காரணுமா. இதுதான் அப்போ உரசல்லா வாண்டர் லியான் அவர்களுக்கான தலைவலியாக இருக்கிறது. இதுக்கு இன்னொரு ஆதாரம் நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு பிரான்ஸுடைய தேர்தல் களம் வந்து ரொம்ப பிரகாசமாயிடுச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, உக்ரைனுக்கு வேணா சண்டை போடலாம், இல்லை அமெரிக்கா வேணா சண்டை போடலாம், அது வந்து உள்ளடி அரசியலாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, இந்த வாரம் நிறுத்தணும்,
அப்போ கரெக்டாக மரியன் லீபென் அவர்களோட வசனம் வந்து அங்கே பெரியசாக பிரதிபலிக்குது. நான் வந்தேன் அப்படின்னா ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன், வீரர்களை அனுப்ப மாட்டேன், அவங்க டெரிட்டரிக்குள்ளே வந்து தாக்கல் நடத்த மாட்டேன். இந்த மாதிரியான டைலாக்லாம் வந்து பெரியசாக இன்னைக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, ஒரு 1000 ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ்லாம் சேர்ந்து மக்களுக்கும் சரி மேக்ரன் அவர்களுக்கும் சரி பெரிய அளவுக்கான ஒரு கடிதங்களை எழுதியிருக்காங்க. யாருக்கு போட்டாலும் போடுங்க, மரியன் லீபென் அவர்களுக்கு, அதாவது பிரான்ஸுடைய இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியன் லீபென் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய நாட்டோட இறையாண்மையை பாதிக்கப்பட்டுரும். ஒட்டுமொத்தமாக நம்ம ஃபார்வர்ட் விங் கிட்ட அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோட சுயமரியாதையை நம்ம இழந்துடுவோம், அதனால ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஒன்றரையான சார்பாக வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை ஓர்பனுடைய பயணம் வந்து இவங்களுக்கு சாதகமாக அமைந்து விடுமா அப்படின்ற ஒரு பதட்டத்திலையும் இருக்காங்க. இங்கே ஒன்று, அதாவது பிரான்ஸில். அப்படியே பல்கேரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாம்ளும் அமைதிக்கான ஒரு வழியில் மேற்கொள்ளலாம். இப்போ நேட்டோனுடைய சமிட் வந்து வாஷிங்டனில் நடக்க போகுது. அந்த வாஷிங்டன்லேயே நம்ம ஏன் பேசக்கூடாது? பல்கேரியா நான் இருக்கிறேன், 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். லைக் விக்டர் ஓர்பன் எப்படி போய் பேசினாரோ அதே மாதிரி நாங்களும் தயாராக இருக்கேன்னு பல்கேரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஜெர்மனியினுடைய எதிர்கட்சி தலைவர் ஏஎஃப்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓர்பன் அவரோட செயல்பாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறேன், நாங்கள் அதை வந்து மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்டு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது, ஒரு சில நாடுகள் ஆதரவு கொடுக்கும்போது, இந்த இடத்துல இத்தனை நாள் இவங்க எடுத்த நிலைப்பாடு தான் இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடின் காரணமாக தான் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் பொருளாதார தடைகளை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரே ஒரு ஒத்த பயணம், விக்டர் ஓர்பன் அவர்கள் மாஸ்கோனுடைய பயணம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பல பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது, பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த ஐரோப்பானுடைய ரிசல்ட்டுமே யாருக்காக பெண்டிங் அப்படின்னா, கிட்டத்தட்ட பிரான்ஸுடைய தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸுடைய தேர்தல் வந்தது அப்படின்னா நிலைப்பாடு முழுமையாக மாறிவிடும். ஏன்னா கொஞ்சம் பெரிய நாடு, பிரான்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய நாடு இல்லையா. இவங்க அப்படியே போயிட்டு ஓர்பன் கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா மொத்தமாக காலியாயிடுவாங்க. யூரோப்பியன்னு 2 பெரிய சூழ்நிலை அளவுக்கும், அதாவது 2 அப்படின்னா கருத்தில், நான் நாட்டை சொல்லலை, திரும்பி சொல்கிறேன், பதற்றமெல்லாம் இல்லை, கருத்தின் அடிப்படையில் வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஐரோப்பானுடைய நிலைப்பாடு. அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட வந்தோம் அப்படின்னா, நம்ம முன்பு தொடக்கத்தில் என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சேனலுமே உறுதிப்படுத்திட்டாங்க. அல் ஜசீராவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹமாஸ் வந்து இத்தனை நாள் விடாப்படியாக வச்சுருந்த தனது கீ டிமாண்ட் அப்படின்னா முழு படையும் வெளியேறணும், முழுமையாக வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், அப்போ தான் நாங்கள் பழைய கைதிகளை வெளியிடுவோன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அந்த கீ டிமாண்ட் எல்லாத்தையும் இல்லை, நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு டிமாண்டே வந்து இந்த போர் நிறுத்தத்தை முதல்ல இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி இறங்கி வந்ததாக உறுதிப்படுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து அமெரிக்கா ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சம்பவ இடத்துக்கு நெருங்கிட்டாங்க. சரி, இதனால் அங்கே தாக்குதல் குறைந்திருக்கிறதா? பேச்சுவார்த்தை நெருங்கி இருக்கிறது, அமைதியை நோக்கி செல்கிறது, தாக்குதல் குறைந்திருக்கிறதா என்றால் தாக்குதல் குறையவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் 29 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் குறிப்பு என்னென்னா 4 ஜேர்னலிஸ்ட் பக்கம் வந்து இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னேற்றங்கள் அப்படின்றது இருக்குது. பட் அந்த முன்னேற்றங்களில் 2 சிவப்பு கலர் இருக்குல்ல, பதிலுக்கு அவங்களும் தாக்கல் நடத்தியிருக்காங்க, இவங்களும் தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஹெவி சண்டை இருக்குது. ரஃபா செக் பாயிண்டில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, நேற்று இரவுக்குள் நடந்த நிகழ்வு, ஹமாஸ் தரப்புலேருந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவங்களும் வந்து குவைத் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த பக்கமும் வந்து ஒரு உள் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கிறது. தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, கொஞ்சம் கூட குறையில. பட் ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா, இன்று நியூயார்க் டைம்ஸும் ஜெர்மனில் இருக்கக்கூடிய இன்னொரு பத்திரிகையும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் யூஎன்லேயே வந்து சப்மிட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் வந்து ஆயுதம் இல்லாமல் சரண்டர் ஆகிற சமயத்தில் கூட இவங்க ட்ரோன் மூலயமா துரத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு போர்னுடைய நியதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கின்ற ஒருத்தர் அவர் வந்து அரெஸ்ட் தான் பண்ணணும். ஆனால் இவங்க பர்பஸாகவே வந்து ட்ரோன் தாக்குதலை வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து முழுக்க விதிமுறை மீறல் இருக்கிறது. இது எங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸாகவே இருக்குது. நாங்கள் குற்றச்சாட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து பர்டிகுலராக
அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நியூயார்க் டைம்ஸ் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஜெர்மனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து திடீர்னு உக்ரைனை எதிர்த்து பேசுகிறாங்கன்னும் போது ஒருவேளை அங்கே விக்டர் ஓர்பனுடைய பயணத்தினுடைய எஃபெக்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக நிஜம்தான். என்னென்னா நான் நிறைய வீடியோ இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாதனால நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஓடுவாங்க ஆயுதம் இல்லாமல் ஒரு மாதிரி கிரவுண்டில் ஓடிட்டே இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து துரத்திட்டே போகும். அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டு போட்டிருப்பாங்க உக்ரைன் தரப்புலேருந்து. ரஷ்ய வீரர்களை வந்து ஓட ஓட விரட்டிட்டு இருக்கிறோமெல்லாம் சொன்னாங்க. அது இது யுத்த நியதியின்படி அது தவறு, மனித உரிமை மீறல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் இன்றைக்கி உக்ரைன் ரொம்ப வெறியாயிட்டாங்க. உக்ரைனுடைய நேவி கமாண்டர் இருக்கிறார்ல, அப்பப்போ இன்றைக்கி விட்டுருந்தாருன்னா அவரே போய்ட்டு ஒட்டுமொத்த ரஷ்யா முடிச்சிருப்பாரு. அவர் டைலாக்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த கிரெஞ்ச் பிரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை கிரீமியா பகுதியாகட்டும் கம்ப்ளீட்டாக நாங்கள் லிபரலேட் பண்ண போகிறோம், ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், முழுமையாக அவங்களுடைய லாஜிஸ்டிக்கே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், எங்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் வந்து இந்த அளவுக்கு வெறித்தனமாக பேசியிருக்கிறாரா? ஜெலன்ஸ்கி தனது எக்ஸலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் பீப்புள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. கண்டினியூஸாக இந்த வாரம் மட்டும் 600 கைடடு ஏரியல் பாம்ஸும் 60 சாகிட் ட்ரோனும் நியர்லி 40 மிசைல்ஸ் மேலே வேரியஸ் டைப்ஸ் பலவிதமான டைப்பில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஜெர்மனி, அமெரிக்கா, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுத்தா மட்டும்தான் இந்த பாவப்பட்ட மக்களை வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னொரு பதிவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. போர் கைதிகளை அந்தந்த சிறை கைதிகள் இருக்காங்களா அவங்கள வந்து இன்றைக்கி 53 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவரை 3310 பேர் பக்கம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது கண்டினியூவாக தொடரும். அவங்களோட மண் வாசனையை வந்து அந்த உணர்கின்ற தருணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைனுடைய ஏர்ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த உக்ரைனுடைய ஏர்ஃபீல்டில் வந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. பெரிய இழப்புகள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல, எந்த அளவுக்கான இழப்புகள்னு தெரியல. நார்மலாக உக்ரைனுக்குள்ளே இப்போ பவர் அவ்வளோவோ இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 50% மேலே பவர் கிடையாது. ஜெனரேட்டர் பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா குளிர்காலம் நெருங்கிறதுனால. அதனால் மால்டோவா என்ன பண்ணாங்க, எப்பயுமே பக்கத்து நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, தனக்கு உணவு இல்லை என்றாலும் அவர்களுக்கு உணவு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அற்புதமான நாடு மால்டோவா. அதனால் மால்டோவா என்ன பண்ணிட்டாங்க, ரொமானியாவும் போய் இணைந்து அங்கே குளோபியாரில் பார்த்து, கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், பவர் பிரச்சனைலேருந்து மீது எல்லாமே பவர் பிளான்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம், வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைச்சிடும்னு இருக்காங்க. பாரு, அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையை மால்டோவா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். எஸ்டோனியாவும் தங்கிட்ட இருக்கக்கூடிய லாங் அதாவது ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸை அவசரமாக உக்ரைனுக்கு கொடுத்து ஒரு தாக்கல் நடத்துங்கன்னு இருக்காங்க. போலந்து வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பஃபர் ஜோன்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு 24 மணி நேரமும் பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியில் இராணுவத்தை காவத்து அதனுடைய பிறவி பலன் என்ன அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, போன வருஷம் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 4000 பேர் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க அகதிகளாக. பட் இந்த தடவை வெறும் 1700 பேர் தான் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு இருக்காங்க. பாரு, அவ்வளோ இராணுவத்தை போட்டோம், அவ்வளோ டிஃபென்ஸ் மாதிரி போட்டு அதில் கேமராலாம் செட் பண்ணி அதையும் மீறி 1700 பேர் வந்திருக்கிறாங்கன்னா, அந்த 1700 பேர் வந்து பலே கில்லாடிகளாக இருப்பாங்க. சாதாரண கில்லாடிகளாக இல்லை, பலே கில்லாடிகளாக இருப்பாங்க. இவ்வளோ ப்ரொடெக்ஷனை தாண்டி உள்ளே வந்திருக்காங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து போலந்து நினைப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே காவல் ரோந்து வாகனம் போயிட்டே இருக்கு, அவங்களது கேமரா இருக்குது, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்கன்ற தகவல் ஆச்சரியத்தை அளிக்கிறது. என்னவா இருக்கும், போலந்துக்கு என்ன பிரச்சனை, எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. 1700 பேர் உள்ளே வந்திருக்காங்களாம். இந்த 1700 பேரை வந்து தேடிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த ஒரு நாடு அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த நாட்டோட அமைதிக்கு கொஞ்சம் பங்கம் விளைக்கணும்னா ஒரு நாடோட சேதம்னா சரி. என்னைக்கு நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்குள்ளே போனாங்களோ அப்போ இருந்து பிரச்சனை அந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏரியாவில் அப்போ புகைஞ்சது தான், இன்னுமே புகைச்சல் வந்து குறைஞ்ச பாடு இல்லை. அங்கே ஓரளவுக்கு கிளப்பிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் சிறப்பாக நடைபெற்றுருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேலுடைய பிரச்சனையும் ஓரளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அர்மீனியா வந்து கொஞ்சம் ஏதோ ரஷ்யா பேக்ட்ராப்பாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியேறிட்டாங்க. அப்புறம் அர்மீனியா கூடி வந்து ஃப்ரான்ஸ்லாம் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, மீதி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணோடனே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அர்மீனியாவில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் உருவாக்குற மாதிரி போட்டாங்க. இப்போ ஒரே போட்டுட்டார். அர்மீனியாவும் அமெரிக்காவும் வர ஜூலை 15 24 மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க.
இந்த போர் பயிற்சிகள் வருங்காலத்திலே நமக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ இந்த போர் பயிற்சி ஈரானை மிரட்டுவதற்காகவா இல்லை அசர்பைஜானை மிரட்டுவதற்காகவா என்றால் இது அசர்பைஜானுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க ஒரு தற்காப்புக்காகன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அசர்பைஜான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா ஒன்றும் அமெரிக்கா ஒன்றும் போக போக அது எங்களை வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளாக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரானுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, பெசஸ்கியன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அவருக்கு அசர்பைஜானுடைய பிரசிடெண்ட் ஆலியோ அவர்கள் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்கிறார். வாங்கலை, நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எங்கள் நாட்டுக்கு வரணுன்ற மாதிரி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அங்கே இருக்கிற மக்களாக முழிச்சு பார்ப்பாங்க, போதுண்டா சாமி, ஒரு தடவை உங்கள் நாட்டுக்கு வந்ததே போதுன்ற மாதிரி. ஏன்னா அவரோட ராசி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதற்கு முன்னாடி இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் இறக்கும்போது பெரிய அளவுக்கு தொடர்புபடுத்தி பேசப்பட்டது, அவர் மொசாடோட இருக்கிறாரு, அது இதெல்லாம் பெருசாக ரொம்ப வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மேட்ரு அப்படிச்சு ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆனால் கரெக்டாக இப்போ ஜெயிச்சோன்னே திருப்பி நீங்கள் கண்டிப்பாக நியர் என் ஃபியூச்சருக்கு வரணும் எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொன்னார் பற்றி ஆகியிருந்தேன். அது வந்து ஒரு மீம்ஸ் கிரியேட்டராக வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஈரான் முழுவதும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான். ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கிர் ஸ்டார்மர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புதுசாக தேர்ந்தெடுத்த பிரதமர், யூகேயோட பிரதமர் ரவாண்டா அப்படின்னா யூகேயில் இருக்கக்கூடிய அகதிகள் ரவாண்டாவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாடான ஒரு குட்டி நாடு ரவாண்டாவுக்கு அனுப்புவதற்கு பெரிய திட்டம். அந்த திட்டத்திற்கு ரொம்ப பொருட்செலவெல்லாம் பண்ணணும், அதுக்கான திட்டங்கள் நிதிகளை கூட ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து அத்தனையும் கேன்சல் பண்ணிட்டார். இங்கிருந்து நம்ம அங்கே போயிட்டு அனுப்பி அதுக்கான விமான செலவு மீதி எல்லா செலவையும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இங்கேயே நம்ம உணவுகளை ஒரு வாரமாக கொடுத்துட்டு போயிடலாம். அதற்காக அவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்கிற நிதியெல்லாம் கொடுக்க முடியாது, முடிச்சுட்டுங்க அப்படின்னுட்டாங்க. முதல் திட்டம் ஒன்று வெளியேற்றிட்டாங்களா. இரண்டாவது திட்டம் என்னன்னா, உலகமே எதிர்பார்த்த ஒரு திட்டம், நீங்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவிகளை செய்வீர்களா என்றால் நிச்சயம் உதவிகளை செய்வோம், உயிருள்ள வரை செய்வோம்ன்ற மாதிரி உக்ரைனுக்கான உதவிகள் ரஷ்யாவை வீழ்த்தும் வரை தொடரும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்று தனது ஆணித்தரமான கருத்தை கூறிவிட்டார். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான், இவர் வரதுனால ரஷ்யா உக்ரைனோட நிலைப்பாடுகளில் பெருசாக மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படாது. அதே இஸ்ரேலுக்கான மாற்றம் ஏற்படுன்ற காரணத்தையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மீதி டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கணும், மீதியான விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதற்கு முன்பு இருந்த நிலைப்பாடு, உக்ரைனுக்கான நிலைப்பாடு என்னவோ அதே தான், 1% கூட மாறாது. அதில் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டாங்க. ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதியில் அதாவது தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் வந்து விமானங்களை அதாவது ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா கிட்ட வந்து F-16 ஃபைட்டர் ஜெட்டும் அதே மாதிரி ஸ்வீடன் கிட்ட ஜாஸ் 39 ஃபைட்டரும் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக உதவிக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும், தொடர்ந்து இவங்க அட்டூழியங்கள் தாங்க முடியல, எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தென்சீன கடல் பகுதியில் ஒரு ரோந்து விடுவதற்காக பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இது அமெரிக்காக்கு எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சீனாவுடைய நேவி பேட்ரோல் இருக்குல்ல, பெருசாக வந்து லைனை கட்டிட்டு நிறுத்திட்டாங்க, முடிச்சுட்டாங்க வந்து கதையை பிலிப்பைன்ஸோட எல்லை பகுதியில். அது பெரிய பிரச்சனையாக அந்த பக்கம் வந்து புகஞ்சிட்ருங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேரலாம். நன்றி, வணக்கம்.